Hello, I am Nisha. I am from Vellore. I completed BSc in nursing. My experience was 3 years. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது. அப்ராடுக்கு போகணும், சவுதிக்கு போகணுன்னு சொல்லிட்டு. அது நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப என் கூட ஒர்க் பண்ணுற கொல்லிக்கு அவங்க தான் ரொம்ப நான் சொல்கிறத கேட்டு அவங்க நிறைய நம்பர் சர்ச் பண்ணும்போது ஸோ அவங்களோட ஃப்ரெண்டெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு இந்த நம்பர் கொடுத்தாங்க. ஏர்கோட் இன்டர்நேஷ்னல் அவங்களோட நம்பர் கொடுத்தாங்க. ஸோ நான் கால் பண்ணி கேட்கும் போது எனக்கு யோசிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா, என்னதான் இருந்தாலும். ஸோ சொல்லி நான் நம்பர் வாங்கி அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க அவ்வளோ ட்ரஸ்ட்ஃபுல்லாக பேசினாங்க. பேசிவிட்டு அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பண்ணும்போது அவங்க எல்லா ப்ராசஸ் எனக்கு டேட் ஆஃப் ஃப்ளோ இருக்கட்டும், அட்டஸ்டேஷன் இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கொடுக்கும்போது சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் ஃப்ளோக்கு இதுக்கு எல்லாமே டைம் ஆச்சு. ஸோ அவ்வளோ அழகாக எனக்கு சுசித்ரா மேம் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏர்கோட் இன்டர்நெட் அவங்க டீம் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் நன்றி. யார் ஃபேஸையும் நான் பார்த்ததும் இல்லை இது வரைக்கும். ஸோ இருந்தாலுமே நம்மளுக்காக அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணும்போது வித்தவுட் ஃபீஸ் இது பண்ணாத அது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் அவ்வளோ ஹாப்பியாக இது பண்ணுறேன். எனக்கு மகிமா மேம் அவ்வளோ கிளாஸ் எல்லாம் எடுத்து அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சூப்பராக நிஜமாகவே அவ்வளோ புரியாதுன்னும் போது கூட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க. ஏதாச்சும் டவுட்டுனாலும் மகிமா மேம் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்ல விரும்பணும்னு நினைக்கிறது சுசித்ரா மேம்மா. அவங்களுமே நான் அவங்கள நிறைய இரிட்டேட் பண்ணியிருக்கேன், எனக்கே தெரியும். ஆக்சுவலாக எனக்கு மோஸ்ட் ஆஃப் அதிகமாக ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்கள அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டு இல்லைன்னா ஒரு மெசேஜோ சப்போஸ் அவங்களால அப்போ ரிப்ளை பண்ண முடியலன்னா கூட அவங்க ஏதாச்சும் ஒர்க்காக இருந்தால் கூட நைட் 11 o'clockலாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. தென் அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ ஏர்கோட் இன்டர்நேஷ்னல் டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி. ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், சுசித்ரா மேம் அவ்வளோ நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் டியூட்டியில் இருந்தாலுமே அந்த டைம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமிங் கிளியரன்ஸும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்டர்வியூ அட்டன் பண்ண டைமிங் எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது மேம், இப்படி இருக்காது அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் எனக்கு என்ன டைம் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ விசாவும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு சவுதி ஜாப் கிடச்சிருச்சு. 91,000 பேக்கேஜு. தென் ஐ காட் அ டிக்கெட் ஆல்சோ 30th Jan. என் கனவு நிறைவேறுச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் கனவு நிறைவேறணுமா aircodeinternational.com கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா சர்வீஸும் நமக்காக ரொம்ப ஃப்ரீயாக பண்ணி தராங்க. ஈவன் எக்ஸாமுக்கு முன்னாடி கிளாஸில் வைப்பாங்களே அதிலும் வித்தவுட் ஃபீஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் நடத்தி கொடுக்குறாங்க. நன்றி. எந்த டைமில் கேட்டாலுமே சுசித்ரா மேம் நிறைய ஆன்சர் பண்ணி அவ்வளோ பொறுமையாக பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பெரிய சாரியும் சொல்ல விரும்புகிறேன், நன்றியும் சொல்ல விரும்புகிறேன். aircodeinternational.com எல்லாருக்குமே நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.